வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமில் பொதுத்தமிழ் கொஸ்டின்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எங்கே இருக்குன்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம குரூப் 4 முடிஞ்ச உடனே அதே மாதிரி ஒரு ப்ரூஃப் ஒன்று சொல்லியிருந்தோம். அதில் நம்ம ஒரு க்ளூ கொடுத்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த தெரிந்து தெளிவோம், நூல்வெளி, எங்கெங்கெல்லாம் 6 to 12 தமிழ் ஸ்கூல் புக்ஸில் கலர் சேஞ்ச் நடந்திருக்கும். அங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கலர் சேஞ்ச் இருக்குது பாருங்கள். இரட்டொரு மொழிதல், சிறப்பதிகாரம், ஏன்னா கலர் சேஞ்ச் இருக்கா, குவன், ராமனுக்கான எங்கெங்கே கலர் சேஞ்ச் இருக்கோ அங்கேருந்தெல்லாம் கொஸ்டின் வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் பொது தமிழா அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அவங்க 6 to 10 நியூ புக்கு சிலபஸ் பேஸ்ட் படித்தா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பரும் அப்படி தான் இருந்தது. ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் கூட ஈஸியாக 95 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவங்க ஓல்டு போயட்ஸோட பேர் ஆப்ஷனில் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே புது சிலபஸ் தான், சிம்பிளாக தான் இருந்துச்சு. 95 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட் பேப்பரும் ஒரு 2 to 3 கொஸ்டின் கடினமாக இருந்தது ஒழிஞ்சு மீது எல்லாமே சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ 115 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஈஸியாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொதுத்தமிழ் கொஞ்சம் கேள்விகள் கடினமாக தான் இருந்தது. உதாரணத்துக்கு அந்த பொதுத்தமிழ்லேருந்து சிறப்பு தமிழ்லேருந்து 6 கேள்விகளும் அந்த 11th 12th நிறைய டச் பண்ணியிருந்தோம். பட் ஓகே. பட்டு என்ன தான் இருந்தாலும் பொதுத்தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் ஏ ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி தான். ஆல்ரெடி குரூப் 4 நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டீங்க. நான் குரூப் 2 and 2A ஜஸ்ட் ரிவிஷன் தான். சரிங்களா? ரிவிஷன். ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, பார்ப்போம். பட் பொதுத்தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கடினமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அது ஜென்ரல் இங்கிலீஷை கம்பேர் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட இது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு குரூப் 4 ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை, இதில் இருக்குது. பொதுத்தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி. ஆல்ரெடி குரூப் 4 எழுதிட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி. சரி, பார்ப்போம் அவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நார்மலைசேஷன் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு லெட்டர்லாம் எழுதுறீங்க. பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி தான் முடிவெடுக்கணும். பட் ஆல்மோஸ்ட் அவங்க அப்படி பண்ண வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்க இனிமேட்டாக அதை பண்ண போகிறாங்களான்னு தெரியல. பட் குரூப் 2 and 2A மெயின்ஸில் அந்த நார்மலைசேஷனை நீங்கள் வலியுறுத்தலாம். ஏன்னா கிராமர் பார்ட் இங்கே ஜென்ரல் இங்கிலீஷில் ஈஸியாக இங்கே கூட கடினமாக வரலாம். அதுக்கு இப்போ ஒரு அடித்தளமாக கூட இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயரில் நடக்கிறதுக்கு ஒரு இதாக கூட இருக்கலாம். பட் இதில் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா? சரி, பாருங்கள். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.